ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா vs நியூசிலாந்து இரண்டாவது ODI மேட்ச் டுமாரோ மார்னிங் 7:30 மணிக்கு மரண மாசா மெர்சலா ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ மேட்சில் யார் சர்க்கார் பண்ண போறாங்க என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைய மேட்ச் பற்றி ஒரு சூப்பரான பிக் அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் என்ன என்பதை மின்னல் வேகத்தில் மிக விரைவாக பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா காஃபி வித் கரண் நிகழ்ச்சியில் பெண்களை அப்படிக்கா பேசியதில் அவர் மேல் BCCI கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தற்போது நேற்று அந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஹர்திக் பாண்டியா அந்த ஜாலியான சந்தோஷத்தில் நியூசிலாந்துக்கு ஃப்ளைனில் ஸ்வைங்கின்னு பறந்து டேக் ஆஃப் ஆயிட்டாரு இந்திய அணிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்திய அணிக்கு ஹர்திக் பாண்டியா கம்பேக் பண்ணியதால் இந்திய அணியில் இரண்டாவது ODI மேட்சில் சில மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் கேப்டன் கோலி மற்றும் ரவி சாஸ்திரியிடமிருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. டுமாரோ இந்திய டீம் 11இல் மாற்றம் இருக்குமா என்பதை மிக விரைவாக பார்க்கலாம். டுமாரோ மேட்ச் இந்திய டீம் 11 இதோ. நம்பர் 1 ஹிட்மேன் ரோஹித் சர்மா, நம்பர் 2 சிகர் தவான், நம்பர் 3 கேப்டன் ரன்மிஷன் கோலி, நம்பர் 4 தேர்வை வீடியோ பினிஷிங் பண்ணும்போது பார்க்கலாம். நம்பர் 5 ஒன் மேன் ஆர்மி நம்ம தல தோனி, நம்பர் 6 கேதர் ஜாதவ், நம்பர் 7 தமிழன் விஜய் சங்கர், நம்பர் 8 குல்தீப் யாதவ், நம்பர் 9 சஹால், நம்பர் 10 புவனேஷ் குமார், நம்பர் 11 முகமது சமி, நம்பர் 12 அம்பத்தி ராயுடு அல்லது தினேஷ் கார்த்திக். இந்த இருவரில் ஒருவர் 4வது பிளேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார்கள் என்று ஒரு அப்டேட் இந்திய அணியிடமிருந்து கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது குறித்து சூசகமாக தெரிவித்த ரவி சாஸ்திரி, ராயுடுவுக்கு பதில் இந்திய டீம் 11இல் தினேஷ் கார்த்திக் பிளே பண்ணினால் இந்தியா பேட்டிங் நம்பரில் MS தோனி 4வது பிளேஸில் பிளே பண்ணுவார் என்றும் தெரிவித்துள்ளனர். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த டீம் 11 ஓகேவா என்றும் நியூசிலாந்துக்கு ஃப்ளைன் மூலம் டேக் அப் ஆன நம்ம ஹர்திக் பாண்டியாவிற்கு நாளைய போட்டியில் இடம் கிடைக்குமா என்றும் தினேஷ் கார்த்திக் அல்லது அம்பத்தி ராயுடு யார் இந்திய டீம் 11இல் பிளே பண்ண வேண்டும் என்பதையும் உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.